ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இந்த 2025 அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த 2024 விட 2025 நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4/2/2025 பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் குரு பெயர்ச்சி ஆகி 18/10/2025 அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. ஆனா குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆயிடுறாரு. திருப்பி அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 அப்போ பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா 18/5/2025 ராகு கேது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர். இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதிவிலக்கு உண்டு. இந்த விருச்சக ராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா 10 வார்த்தை பேசக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட ஒரே வார்த்தையில ஒரு பதில் பேசி முடிச்சிருவாங்க. அதுதான் ஒரு விதிவிலக்கு. விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், உங்களுடைய 6ஆம் இடமான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்கள்னு சொல்லலாம். செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் சொல்லுவோம். செவ்வாயை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், உங்களுடைய இந்த 2024 வாழ்க்கை எப்படி, 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். 2024 பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி ஓடினாலும் குருவினுடைய பார்வை உண்டு. உங்களுக்கு உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் தான் அர்த்தாஷ்டம சனி. உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்காக 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய ராசியை டைரக்டா 7ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்தார். 2025 5வது மாசம் 14ஆம் தேதி வரைக்குமே அப்படிதான் இருப்பார். அந்த 5வது மாசத்துல 14ஆம் தேதி தான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சி ஆகி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். அப்ப உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய 2ஆம் இடத்தை, தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானமான 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா டைரக்டா பாக்குறாரு. அப்ப அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கத்துல இருந்த நீங்க குருவினுடைய பார்வை பட்ட பொழுது ஒரு தோஷமான இடத்தை கூட இந்த குரு பகவானுடைய பார்வை நிழல் விழும் பொழுது அவருடைய பார்வையில இருக்க வரைக்கும் அந்த தோஷம் கூட பறந்து விடணும். அப்படிப்பட்ட சுப கிரகம், நல்லதை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவினுடைய பார்வை பட்டாலே அது நல்லதா மாறிடும் அப்படிங்கிறாங்க. முற்றிலும் சுப கிரகம், அந்த சுப தன்மையை தரக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு தங்கத்துக்கு அதிபதி, பொன்னன்னு சொல்லுவோம், தங்கத்துக்கு அதிபதி, பெரும் நகைக்கு அதிபதி,
அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரும் பணத்துக்கு அதிபதி. அப்போ அவருடைய தன்மை எப்படி இருக்கும்? ஒரு நோயா இருந்தாலும் அந்த கேன்சர் இருக்கு அப்படின்னா கேன்சரை வளர்க்குற விதமும் குரு தான். ஆனா எப்படிப்பட்ட குரு வந்து நமக்கு நல்ல நிலைமையில இருக்காரா கெட்ட நிலைமையில இருக்காரா, இதை முடிவு பண்றது விதி ஜாதகம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, ராசிநாதன் நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த கிரகங்களுடைய செயற்கை பெறுவதோ, சுப கிரகங்களுடைய செயற்கை பெறுவதோ, இல்ல சுப கிரகத்தோடு இணைவு பெறுவதோ உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதை காட்டக்கூடிய விஷயம் தசாபுத்தி. கோச்சாரங்கள் என்னென்ன கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது இது. இந்த பிரபஞ்சத்துல 50 பூதங்கள்னாலதான் இயங்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த நெருப்பு ஸ்தலங்கள் ஒவ்வொரு இதுக்குமே உண்டு. அதனுடைய அடிப்படையில தான் மனிதனுக்கு நமக்குமே ஒரு நல்லது கெட்டது முடிவும். இந்தந்த கிரகங்கள் இங்க இருந்தா நமக்கு நல்லதை பண்ணும், கெட்டதை பண்ணும். அதனுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு முழுமையா கிடைக்கும். ஒரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா ஒருவருக்கு ஒரு ஹோரை. திங்கக்கிழமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திங்கக்கிழமை 6 to 7 சூரிய உதயம் அப்படின்னா சூரிய உதயத்துல இருந்து 6 to 7 1 மணி நேரத்துக்கு ஓரை வந்து சந்திர ஓரை. அப்ப அந்த சந்திர ஓரையில அவருடைய சந்திரனுடைய முழு பலத்தையும் கதிர்வீச்சுக்கள் முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த ஓரை. அப்ப இதெல்லாம் ஒரு மனிதர் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றங்கள் உருவாகுன்னு கண்டிப்பா உருவாகியே தீரும். லக்னம் நல்லா இல்ல, லக்னாதிபதி நல்லா இல்ல, ராசி நல்லா இல்ல, ராசிநாதன் நல்லா இல்ல, இந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்க்கல, எப்படி இருக்கும்? அப்ப அவருடைய வாழ்க்கையில கஷ்டம்ங்கிற சூழ்நிலை அனுபவிச்சுதான் தீருவார். நாம பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் படிப்பும் சரியில்லை, வாழ்க்கையும் சரியில்லை, பண கஷ்டங்கள், விரயங்கள் இதெல்லாமே இருக்கு, இது எப்போ எனக்கு தீரும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில 80% உங்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டு தான் நடக்கும். 20% நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் உங்களுக்கு நல்லது கெட்டதா மாறும். 60% பேர் நல்ல வாழ்க்கையே வாழ்ந்தாலும் 40% பேர் வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது 2024 இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி. அப்போ உங்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டு நடக்குது அப்படிங்கிறத விட இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம்னா தசாபுத்தி. இந்த தசாபுத்தியோ லக்னம் லக்னாதிபதியோ இந்த கோச்சாரங்களோ எல்லாம் நல்ல நிலைமையில இருக்குன்னா எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு மன ஆற்றலை உருவாக்கிடுவார். என்ன வந்தாலும் சரி வர்றதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனத்தாட்டுக்கு போயிடுவாரு இந்த ராசினியர்கள். லக்னம் நல்லா இருக்கு, லக்னம் நல்லா இல்லாதவர்கள் எப்படி இருக்கும்? என்ன பண்ணாலுமே அதுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். நல்ல நேரம் இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஒரு கடன் வாங்கணும்னு நினைப்போம், தொழில் பண்ணணும்னு நினைப்போம், வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைப்போம், எதுவுமே நடக்காது. அப்ப இதுக்குமே காரகர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி தான். உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ராசிநாதன் நல்ல நிலைமையில இருந்தா எத்தனை கெட்ட கிரகங்களே பார்த்தாலும் அது ஒன்றும் பண்ணாது. எத்தனை நல்ல கிரகங்கள் உங்களோட லக்னாதிபதி சரியா இல்லை, ராசிநாதன் நல்லா இல்லைன்னா உங்களை பாக்குறாரு அப்படின்னா அதுவும் பலன் அளிக்காது. அப்ப இதுல எவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க. அதை பார்த்து அதன் மூலியமா என்ன நடந்திருக்கும், இது வரைக்கும் இனிமேல் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட தொழில் பண்ணலாம், வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமா, குழந்தை பேர் உண்டாகுமா, வேலை கிடைக்குமா, வேலையில ப்ரமோஷன் கிடைக்குமா, சம்பளம் உயர்வு கிடைக்குமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சிந்தனைகள் தான். நம்ம சிந்தனையை சிந்தனை, ஆற்றல், எண்ணம், புத்தி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா சந்திரனை மையமா வச்சு நம்மளுடைய ஆழ்மன எண்ணத்துக்கு சொந்தக்காரன் சந்திரன் தான். அப்ப தசாபுத்தியை மையமா வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா சந்திரனை மையமா வச்சு உடல் ரீதியா, உடல் என்பது சந்திரனாவும் உயிர் என்பது சூரியனாவும் நம்ம சொல்றோம். அப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த உடலுக்குத்தான் எல்லாமே தேவை.
உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் தேவை, வெளியூர் வெளிநாடு போகிறது, சம்பாதிக்கிறது, பணமாகப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடலுக்கு தேவை. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இதுல முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று வருது அப்படின்னா இந்த நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா விசாக நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், குருவாகப்பட்டவருடைய நட்சத்திரம். குரு முற்றிலும் சுபக்கிரகம். அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வையினால பலனை கொடுத்துருவார். ஒரு தோஷமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த தோஷமான இடத்த கூட இவருடைய பார்வையினால அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு. அப்ப எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு நல்ல நிலைமையில இருக்காரு, வளர்பிறை சந்திரனோ புதனோ சுக்கிரனோ குருவோ நல்ல நிலைமையில இருந்தால் அது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது. அப்ப இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2024 2025 எப்படி இருக்கும்னா குரு பகவான் 12-14 அதாவது 14/5/2025 தான் பெயர்ச்சி ஆகிறாரு. ஆனா 2025 வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி வரைக்குமே 2025 3ஆம் தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே வக்ரத்துல தான் இருப்பார். 4/2/2005 தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல சாமி கும்பிட்றதோ விக்கிரகம் வைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் கூட தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு கிரகம் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் வக்ரம். அந்த வக்ரம் பெற்று இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல நிலைமைக்கு வந்த பின்னாடி இந்த 2025 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய 4ஆம் இடமான கும்பராசியை பார்க்குறாரு, உங்களுடைய 12ஆம் இடமான துலாம் ராசியும் பார்ப்பார். அவர் பார்க்கக்கூடிய மூலியமா நல்லது நடக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். இந்த அனுச நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரத்துக்கு அனுசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு அன்னைக்கு அர்த்தாசிரம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடமான மகர ராசிக்கும் 4ஆம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்த்தாசிரம சனி ஒன்னாலும் நீதிமான், ஒரு நல்ல ஒரு அறிவுரையான கிரகம், நம்மளுடைய கர்ம வினைக்கு உள்பட்டு நடக்கக்கூடிய கிரகம், கர்ம வினையை இயக்கக்கூடிய ஒரு கிரகம். நம்மளுடைய இந்த கர்ம 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், 4 அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு உள்ள அதிபதி. அவர் உங்களுக்கு எப்படி இருக்காரு விதி ஜாதகத்துல அதை பார்த்து செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிம்மதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக 2025. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த திருப்தி அந்த அதிகாரம் இருக்கா, உங்களுடைய ஜாதகம் விதி ஜாதகத்துல அந்த அம்சம் அமைப்பு இருக்கா. ஒரு நல்ல நிலைமையில இல்லை அப்படியாம வீட்லயும் இருக்கோம், வெளியூர் போறோம், வெளிநாட்டுல சம்பாதிக்கிறோம், அரசியல்வாதி ஆகிறாங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க, யாரா இருந்தாலுமே அவருக்கு அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவிக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா என்ன முயற்சிகள் இருந்தாலுமே அது திருவினை ஆக்காது. அப்போ உங்களுக்கு அந்த நிலைமை நீங்க முன்னேற்றத்துக்கோ படிப்புக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ வெளியூர் வெளிநாடு போறதுக்கோ இது எல்லாமே உங்களுக்கு அமைப்பு இருக்கா. ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு குழந்தை பிறப்புக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட அதுல கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கணும். ஒரு வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா, நல்ல பலசாலி பலம் பொருந்தியவர் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, நரம்பு சம்பந்தமானது நல்லா இருக்கணும் அப்படின்னா புதனை பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன். அதனால எந்த கிரகம் இந்த 9 கிரகத்திலையும் ஒரு கிரகத்தினுடைய ஆற்றல் இல்லை அப்படின்னாலும் அந்த விதம் பலவீனமாகும். அப்ப முழுமையான கதிர்வீச்சுக்கள் சுபஸ்தானத்துல இருந்தோ அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு. 2024 வாழ்ந்த வாழ்க்கையோட 2025 அப்படிங்கிறது
உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.